எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கிய நலன்களை அள்ளி வழங்கும் முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்கள். கீரை வகைகள் ஒவ்வொன்றுமே மகத்துவமிக்கவை. அதிலும் முருங்கைக்கீரை பல ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடியது. முருங்கைக்கீரையில் கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ, பி, பி2, சி, பீட்டா கரோட்டின், மேக்னீஸ், புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்குது. எனவே வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரை மட்டுமின்றி அதனுடைய பூ மற்றும் காயையும் சமைச்சு சாப்பிட்டா ஏராளமான மருத்துவ நன்மைகளை நாம் பெறலாம். முருங்கைக்கீரையை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தா இரத்த சோகை, சரும பிரச்சனை, சுவாசப்பாதை, செரிமான மண்டல பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால அது மாதவிடாய் சுழற்சியை சீராக்கி பெண்கள் கர்ப்பத்தில் வளரும் குழந்தையின் உடலில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடை தடுக்கும். முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால அது கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுத்து கூர்மையான கண் பார்வையை ஏற்படுத்தி கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. முருங்கைக்கீரையை வாரந்தோறும் உணவில் சேர்த்து கொண்டால் அது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எளிதில் உடலை தொற்றும் சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து காக்கும். முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாப்பதோடு மாரடைப்பு போன்ற இதர இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தையும் தடுக்கும். இந்த கீரையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமலும் தடுக்குது. முருங்கைக்கீரையில் உள்ள கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமையை கூட்டுது. தாய்ப்பால் சுரப்பையும் அதிகரிக்குது. முருங்கைப்பூவை நன்கு வெயிலில் உலர்த்தி பொடி செய்து அதை பாலில் சேர்த்து அதை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா சிறுநீரக மண்டலத்தை சீராக்குவதோடு ஞாபக சக்தியையும் அதிகரிக்குமா. பார்த்தீங்களா, முருங்கையில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குதுன்னு. இதை நம்ம வீக்லி ரெகுலராக எடுக்க முடியலனாலும் ட்வைஸாவது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கு. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.